வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க. ஒரு பெரிய கல்யாண ரிசப்ஷன். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு டப்புன்னு கரண்ட் போகுது. ஜெனரேட்டர் ஆன் ஆக ஒரு 5 செகண்ட் ஆகும். அந்த 5 செகண்ட் மொத்த இடமும் இருட்டு, பாட்டு நின்னு போச்சு, ஏசி ஆஃப். ஒரு மாதிரி பதட்டமான சூழல். அந்த 5 நொடி உங்க பிசினஸ்க்கு எவ்ளோ பெரிய பாதிப்பு? இன்னைக்கு இது மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா சொல்லப்படுற பியோர் பவர் 30.0 பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இது சும்மா ஒரு புது இன்வெர்ட்டரா இல்ல இந்திய பிசினஸோட எனர்ஜி பிரச்சனைக்கே ஒரு முழுமையான தீர்வான்னு அலசலாம். இந்த ப்ராடக்டோட டெக்னிக்கல் டீடைல்ஸ், அதோட சிறப்பம்சங்கள் பத்தி நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட இருக்கு. இத பத்தி விரிவா பேச நம்ம கூட ஒரு வல்லுனர் இணைஞ்சிருக்கார். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் டீசல் ஜெனரேட்டர், அப்புறம் ஒரு பெரிய இன்வெர்ட்டர் சிஸ்டம், அது இல்லாம சோலார் பேனலுக்குன்னு தனியா ஒரு இன்வெர்ட்டர்னு 3 அலகலகு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய தலைவலி. இந்த பியோர் பவர் 30.0 இதை எப்படி மாத்துது? ஏன் இத ஆல் இன் ஒன்னு சொல்றாங்க? ரொம்ப அருமையான தொடக்கம். நீங்க சொன்ன அந்த 5 செகண்ட் இருட்டு தான் சார் பல பிசினஸோட பெரிய பயமே. பியூர் பவரோட முதல் வேலையே அந்த பயத்தை போக்குறது தான். நீங்க சொன்ன மாதிரி பெரும்பாலான இடங்கள்ல ஒரு பக்கம் பயங்கர சத்தத்தோட புகைய கக்குற டீசல் ஜெனரேட்டர் இருக்கும், இன்னொரு ரூம்ல பெருசா இடம் அடிச்சுக்கிட்டு லெட் ஆசிட் பேட்டரிங் இருக்கும், மொட்டை மாடியில சோலார் பேனல், அதுக்கு ஒரு சிஸ்டம்னு ஒரே குழப்பமா தான் இருக்கும். ஆமா, அதுக்காகிற செலவு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதிகம். கரெக்ட். பியூர் பவர் 30.0 என்ன பண்ணுதுன்னா, இந்த 3 சிஸ்டமையும், அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஜெனரேட்டர், ஒரு லாங் டைம் பேக்கப் தர்ற இன்வெர்ட்டர், அப்புறம் ஒரு ஹை எஃபிஷியன்சி சோலார் இன்வெர்ட்டர், இது எல்லாத்தையும் ஒரே ஒரு அழகான பாக்ஸ்ல கொண்டு வந்துடுது. ஓ, அப்போ எல்லாமே ஒண்ணுக்குள்ளதானா? ஆமா, அதனால இனிமே டீசல் செலவு கிடையாது, சத்தம் கிடையாது, புகையும் கிடையாது. தனித்தனியா மெயின்டெனன்ஸ் பார்க்க வேண்டிய வேலையும் இல்ல. இது ஒரு இன்டகிரேட்டட் ஸ்மார்ட் எனர்ஜி பிளாட்ஃபார்ம். ஒரே பாக்ஸ்ல 3 சிஸ்டம்ங்கிறது கேட்க நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிகலா இது எப்படி? உதாரணத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல லிஃப்ட், ஐசிஓ எக்விப்மெண்ட்ஸ், ஒரு சென்ட்ரல் ஏசி யூனிட், இது எல்லாமே ஒரே நேரத்துல ஓடணும். கரண்ட் போனதும் என் டீசல் ஜெனரேட்டரே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் ஆன் பண்ணும். இந்த ஒரு பாக்ஸால இவ்ளோ பெரிய லோடு, அந்த 3 ஃபேஸ் ஹை சர்ஜ் லோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தாங்க முடியுமா? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த சிஸ்டத்தோட ஹார்ட்னே சொல்லலாம். நம்ம வீடுகள்ல இருக்கிற சாதாரண இன்வெர்ட்டர் ஒரு மிக்ஸி ஓடும்போது திணறத பார்த்திருப்போம். ஆமா ஆமா. ஆனா பியூர் பவர் 30.0 முழுக்க முழுக்க கமர்ஷியல் பயன்பாட்டுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அதுக்காக தான் இதுக்குள்ள 33 கிலோவாட் பவர் கொண்ட ஒரு பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர் இருக்கு. 33 கிலோவாட்டா? ஆமா, இந்த இன்வெர்ட்டர் நீங்க சொன்ன மாதிரி லிஃப்ட், கம்ப்ரஸர்ஸ், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்கேனிங் மெஷின், சர்வர்ஸ்னு அதிகமா பவரை ஒரேடியா இழுக்கிற எல்லாத்தையும் ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இல்லாம ஸ்மூத்தா ரன் பண்ணும். ஒரு நிமிஷம், பியோர் சைன் வேவ் இன்வெர்ட்டர்னு சொன்னீங்க. அதுக்கும் சாதாரண இன்வெர்ட்டருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு பிசினஸ் ஓனர் இத பத்தி ஏன் கவலைப்படணும்? ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். உங்க லட்சக்கணக்கான மதிப்புள்ள மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு போற கரண்ட்டை தண்ணின்னு வச்சுக்கோங்க. பியோர் சைன் வேவ்ங்கிறது சுத்தமான பியூரிஃபை பண்ண மினரல் வாட்டர் மாதிரி. எக்தம் சீரான தூய்மையான கரண்ட்டை கொடுக்கும். மத்த இன்வெர்ட்டர்ஸ் தர்ற கரண்ட் சில சமயம் ஏற்ற இறக்கத்தோட குழாயில வர்ற கொஞ்சம் கலங்கலான தண்ணி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கரண்ட் உங்க காஸ்ட்லியான மிஷின்களோட லைஃபை குறைக்கலாம். சோ இது உங்க கருவிகளுக்கான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. புரியுது. இந்த இன்வெர்ட்டருக்கு பவர் கொடுக்க பேட்டரி வேணுமே. நம்ம வழக்கமா பாக்குற அந்த பெரிய லெட் ஆசிட் பேட்டரிங்களா இது? அதுக்கு அடிக்கடி தண்ணி ஊத்தணும், மெயின்டெனன்ஸ் அதிகம். இல்லவே இல்ல. இங்கேயும் ஒரு பெரிய டெக்னாலஜி ஷிஃப்ட் இருக்கு. இதுல 30 கிலோ வாட் அவர் கெப்பாசிட்டி கொண்ட அட்வான்ஸ்டு லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்றோம். லித்தியம் அயோன்? ஆமா, இது 10 வருஷ ரீசர்ச், 120க்கும் மேற்பட்ட பேட்டன்டோட விளைவு. இதோட லைஃப் ரொம்ப அதிகம். அதோட இது மேனேஜ் பண்ண 5th ஜெனரேஷன் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது பிஎம்எஸ் இருக்கு. இது ஒவ்வொரு பேட்டரி செல்லோட ஹெல்த்தையும் கண்காணிச்சு அதோட ஆயுசை அதிகரிச்சு பாதுகாப்பா உறுதி பண்ணும். லித்தியம் அயோன்னு சொன்னதும் எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் பேட்டரி தான் ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு 2-3 வருஷத்துல பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடுதே. இந்த பேட்டரி 10 வருஷம் நிக்கும்னு சொல்றீங்க. ஆனா காலப்போக்கில் இதோட கெப்பாசிட்டி குறையாதா? ஒரு 5வது வருஷத்துல எப்படி இருக்கும்? ரொம்ப சரியான சந்தேகம். மொபைல் ஃபோன் பேட்டரிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த பேட்டரி சிஸ்டம் கடுமையான வெப்பநிலை மாற்றங்களை தாங்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்கு. அதோட இந்த பிஎம்எஸ் பேட்டரியை ஓவர் சார்ஜ் பண்றதையோ இல்ல முழுசா ட்ரை ஆகிறதையும் தடுத்து அதோட ஹெல்த்தை பாதுகாக்கும்.
ம். அதனால பல வருஷம் ஆனாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய சரிவு இருக்காது. 5வது வருஷத்துல கூட இது கிட்டத்தட்ட 90% கெப்பாசிட்டியோட இயங்கும். இது வெறும் பேட்டரி இல்ல, இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த கல்யாண ரிசப்ஷனுக்கு வருவோம். கரண்ட் போனதும் இந்த சிஸ்டம் எவ்ளோ நேரத்துல பேட்டரிக்கு மாறும்? அந்த 5 நொடி இருட்டு இங்கேயும் இருக்குமா? இருக்கவே இருக்காது. இதுதான் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டீசல் ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆக சில நொடிகள் ஆகும். ஆனா பியூர் பவர் கரண்ட் போனதை ஒரு மில்லி செகண்டுக்கும் குறைவான நேரத்துல கண்டுபிடிச்சு உடனே பேட்டரி மோடுக்கு மாறிடும். அப்படியா? ஆமா, உங்க கண்டால கூட அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. லைட் ஒரு தடவை மினிஞ்சு அணைய கூட செய்யாது. சர்வர் ரீபூட் ஆகாது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் நிக்காது, லிஃப்ட் பாதியில நிக்காது. நாங்க இத ஜீரோ ஃபிளிக்கர், ஜீரோ லேக்னு சொல்றோம். அந்த கல்யாண மண்டபத்துல கரண்ட் போனது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு சூப்பர் பேக்கப் சிஸ்டம்னு புரியுது. ஆனா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஒரு பேக்கப் சிஸ்டம் எப்படி பணம் சம்பாதிச்சு கொடுக்கும்? இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லையா? இல்ல, இது மிகைப்படுத்தல் கிடையாது. இதுதான் இந்த சிஸ்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இது வெறும் பேக்கப் டிவைஸ் மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்மார்ட் எனர்ஜி பிளாட்ஃபார்ம். இதுக்குள்ள 36 கிலோவாட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஹைபிரிட் சோலார் கண்ட்ரோலர் இருக்கு. இது உங்க பில்டிங் மேல இருக்கிற சோலார் பேனல்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யும். சோலார் இன்டகிரேஷனை பத்தி சொல்லுங்க. எல்லா சோலார் இன்வெர்ட்டரும் அதைத்தானே பண்ணுது. இதுல இந்த ஸ்பெஷல். இதுல இருக்கிற முக்கிய வித்தியாசம் அதோட எஃபிஷியன்சி. இதுல 6 MPPT சேனல்ஸ் இருக்கு. MPPT சேனல்ஸா? ஆமா, அது சிம்பிளா சொல்லனா இது ஒரு புத்திசாலி சூரியகாந்தி பூ மாதிரி. சூரியன் காலையில ஒரு பக்கம், சாயங்காலம் ஒரு பக்கம் இருக்கும். சூரியகாந்தி பூ எப்படி சூரியன் எங்க போனாலும் தன் தலையை திருப்பி மேக்சிமம் வெயில உள்வாங்குமோ, அதே மாதிரி இந்த MPPT சேனல்கள் உங்க கூரையில வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆங்கிள் இருக்கிற பேனல்கள்ல இருந்து நிழல் விழுந்தா கூட நாள் முழுக்க மேக்சிமம் பவரை இழுத்துரும். ஓ, இது சாதாரண சோலார் இன்வெர்ட்டர்களை விட 20 to 30% அதிக பவரை ஜெனரேட் பண்ண உதவும். சரி. அதிக பவர் கிடைக்குது. அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது? இங்கதான் இதோட பை டைரக்ஷனல் ஃப்ளோ, அதாவது இருவழி மின்சார ஓட்ட அம்சம் வருது. பகல் நேரங்கள்ல சோலார்ல இருந்து வர்ற கரண்ட்டை உங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். உங்க யூசேஜ் போக மிச்சம் இருக்கிற கரண்ட்டை நீங்க திரும்பவும் கிரிட்டுக்கு, அதாவது EBக்கு வித்துடலாம். கிரிட்டுக்கு விற்க முடியுமா? ஆமா, வித்து உங்க EB பில்ல கம்மி பண்ணிக்கலாம், இல்லன்னா பணம் சம்பாதிக்கலாம். உங்க பில்டிங்கே ஒரு சின்ன பவர் ஸ்டேஷன் மாதிரி ஆயிடும். ஆனா இது நடைமுறையில அவ்ளோ ஈஸியா இருக்குமா? எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்ட பெர்மிஷன் வாங்குறது, நெட் மீட்டர் மாத்துறதுன்னு நிறைய வேலை இருக்குமே. உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது. இதுக்குன்னு சில அரசு விதிமுறைகள் இருக்கு. ஆனா இப்போ கவர்மெண்ட்டே பசுமை ஆற்றலை ஊக்குவிக்கிறதுனால இது முன்ன விட ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. பியூர் பவர் மாதிரி சிஸ்டம்ஸ் இந்த விதிமுறைகளுக்கு ஏத்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இதை இன்ஸ்டால் பண்றவங்களே உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இதையும் தாண்டி பணம் சேமிக்க இன்னொரு ஸ்மார்ட்டான வழியும் இருக்கு. அதுதான் TODU, அதாவது டைம் ஆஃப் டே பில்லிங்க்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது. ஒரு நிமிஷம், அது என்னது? அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டு பீக் ஹார்ஸ்ல, அதாவது சாயங்காலம் மாதிரி நேரங்கள்ல கரண்ட்டுக்கு அதிக ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. நைட் மாதிரி ஆஃப் பீக் ஹார்ஸ்ல ரேட் கம்மியா இருக்கும். ஓகே, அப்போ இந்த மெஷின் கரண்ட் பில் ரேட் டைமிங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்கிட்டு எப்போ கிரிட்ல இருந்து சார்ஜ் பண்ணணும், எப்போ பேட்டரியை யூஸ் பண்ணணும்னு அதுவே முடிவு பண்ணிக்குமா? இதுக்கு நாம இதுவும் பண்ண தேவையில்லையா? இது பெரிய விஷயமாச்சே. ஆமா, இதுக்கு மனுஷங்க தலையீடே தேவையில்லை. இது ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். கரண்ட் ரேட் கம்மியா இருக்கிற நைட் நேரத்துல இது கிரிட்ல இருந்து பேட்டரியை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கும். ரேட் அதிகமா இருக்கிற பகல் நேரத்துல கிரிட்ல இருந்து பவர் எடுக்கிறத நிறுத்திட்டு பேட்டரியில இருந்து பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். வாவ்! இதனால உங்க மாசாந்திர கரண்ட் பில்ல ஒரு பெரிய தொகையை உங்களால சேமிக்க முடியும். இது உங்க பிசினஸ்க்காக 24/7 வேலை செய்யற ஒரு எனர்ஜி ட்ரேடர் மாதிரி. சரி, இது பணம் சம்பாதிச்சு கொடுக்கும், செலவு குறைக்கும். ஆனா இதெல்லாம் செய்ய இந்த டிவைஸ் பல வருஷம் நல்லா ஓடணுமே. இந்தியாவோட கடுமையான வெயிலையும் குளிரையும் இது தாங்குமா? ஏன்னா ஒரு தடவை பெருசா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது பாதியில நின்னுட்டா எல்லா நன்மையும் வேஸ்ட் ஆயிடும். இது இந்தியாவிற்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டதுன்னு நம்ம மறக்கக்கூடாது. இதுல நானோ PCM தெர்மல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கு. அது என்ன பண்ணும்? அது ஒரு சிக்கதான பேர் மாதிரி தெரியலாம், ஆனா அதோட வேலை சிம்பிள். வெளியில வெப்பநிலை -10 டிகிரி குளிரா இருந்தாலும் சரி, இல்ல ராஜஸ்தான்ல 50-60 டிகிரி வெயிலா இருந்தாலும் சரி, இந்த டெக்னாலஜி பேட்டரியையும் மத்த பாகங்களையும் ஒரு நிலையான பாதுகாப்பான டெம்பரேச்சர்ல வச்சுக்கும். அதனால இந்தியாவோட எந்த மூலையிலயும் இது சூப்பரா வேலை செய்யும். பராமரிப்பு அப்புறம் சத்தம் பத்தி சொல்லுங்க. ஜெனரேட்டரோட மிகப்பெரிய பிரச்சனை அதோட இரைச்சல் தான். ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ் மாதிரி இடங்கள்ல இது ஒரு பெரிய தொல்லை.
ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டா சைலண்ட். இதுல ஜெனரேட்டர் மாதிரி அசையற பாகங்கள் எதுவுமே கிடையாது. அதனால டீசல் ஜெனரேட்டர் மாதிரி எந்த விதமான சத்தமோ வைப்ரேஷனோ இருக்காது. உண்மையாவா? ஆமா. நீங்க இது பக்கத்துல நின்னு பேசினா கூட இது ஓடிட்டு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், அப்புறம் அமைதி தேவைப்படுற ரெசிடென்ஷியல் ஏரியாக்களுக்கு இது ஒரு பெரிய வரம். புகையும் இல்ல, ஃபியூல் செலவும் இல்ல, மெயின்டெனன்ஸ் செலவும் கிடையாது. ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணா போதும். இவ்வளவு அம்சங்கள், இவ்வளவு இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்குமா? இதை ஆப்ரேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் டெக்னீஷியன் வேணுமா? ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜர் இதை எப்படி ஈஸியா கண்காணிக்க முடியும்? மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்காகவே ஸ்மார்ட் இஎஸ்எஸ்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. உங்க உள்ளங்கையில இருக்கிற ஃபோன் மூலியமாவே நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த முழு சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம். அந்த ஆப்ல என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஒரு நாள் கடைசியில எனக்கு என்ன தகவல் கிடைக்கும்? பவர் ஜெனரேட் ஆச்சு, உங்க பில்டிங் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுச்சு, பேட்டரியில எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு எல்லாத்தையும் லைவா பார்க்கலாம். ஓ, லைவ் ட்ராக்கிங்கா? ஆமா. உங்க கரண்ட் யூசேஜ் பத்தின டீடைல்டான கிராஃப்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எந்த நேரத்துல அதிக கரண்ட் செலவாகுதுன்னு அனலைஸ் பண்ணி உங்க செலவுகளை எப்படி குறைக்கலாம்னு இந்த ஆப்பே உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். இது ஒரு எனர்ஜி ஆடிட்டராகவும் வேலை செய்யும். ஏதாவது ரிப்பேர் வந்தா என்ன பண்றது? இதோட கிளவுட் ஏஐ டெக்னாலஜி சிஸ்டம்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஒரு அலர்ட் அனுப்பிடும். பல சமயம் சாஃப்ட்வேர் பிரச்சனைகளை நாங்க ரிமோட்ல இருந்தே சரி பண்ணிடுவோம். அப்போ அப்டேட்ஸ் எல்லாம்? இந்த டெக்னாலஜிக்கு புது ஃபீச்சர்ஸ் வரும்போது உங்க போனுக்கு அப்டேட் வர மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஓடிஏ, அதாவது ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ் மூலமா உங்க சிஸ்டம் அப்டேட் ஆயிடும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இருக்கும். அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த பியூர் பவர் 30.0ன்றது வெறும் கரண்ட் போனா வர்ற ஒரு ஜெனரேட்டர் மட்டும் இல்ல. இது தடையில்லாத கரண்ட்டை உறுதி பண்ணுது, உங்க மாசாந்திர பில்ல குறைக்குது, சோலார் மூலமா வருமானம் தருது, புகை, சத்தம் இல்லாததால சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இது எல்லாம் உங்க மொபைல் போன்ல இருந்தே ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். இது ஒரு பிசினஸ்க்கான கம்ப்ளீட் இன்டெலிஜென்ட் எனர்ஜி சொல்யூஷனா தெரியுது. இந்த கலந்துரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. உங்க பிசினஸ்ல இது மாதிரி ஒரு ஸ்மார்ட் எனர்ஜி சிஸ்டம் வந்தா, கரண்ட் பில் சேமிப்பு, தடையில்லாத பவர் சப்ளை, இதெல்லாம் தாண்டி உங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்லயோ இல்ல உங்க ஊழியர்களோட வேலை செய்யற விதத்திலயோ வேற என்னென்ன மறைமுகமான நன்மைகள் இல்லைன்னா மாற்றங்கள் ஏற்படலாம்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.